ஹாய் கைஸ், நான் கிளிச். இன்னைக்கு என்ன கேம் பிளே பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஓகே சவுண்ட் பண்ணிப்போம். இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க, வேற லெவலான இன்ட்ரோ இது. மாஸ்டர். இந்த கேம் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பேட் பேரண்டிங் நானுமே பார்த்துட்டேன். இருந்தாலும் சரி, நம்ம கேம் பிளே போடணுன்றதுக்காக போடுறேன். ஏன்னா இது செம்ம கேம், வேற லெவலான ஸ்டோரி கேம் இது. வாஸ் பிஸி வித் ஒர்க்கு. அவங்க ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்களாம். ஏதோ சிம்பத்திலாம் சொன்னாங்க. இவன் சொல்கிறான் இன்னைக்கு என் பர்த்டேன்னு. நம்ம சொல்கிறோம், அதுக்கு ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. நம்ம கிஃப்ட் எங்கே கேட்குறோம், இவங்க தலையை சொல்லிடுறாங்க. சொரிஞ்சு நீ மிஸ்டர் ரெட் ஃபேஸை கேள்விப்பட்டிருக்கியா கேட்குறாங்க. அவர் நல்ல பசங்களுக்குலாம் பர்த்டே அன்னைக்கு கிஃப்ட்டை தருவாராம் தூங்கிட்டு இருக்கும்போது. நம்ம அப்படியா கேட்குறோம். ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. உனக்கு கிஃப்ட் வேணும்ல, போய் சீக்கிரமாக தூங்குன்றாங்க. ஓ தூங்கு தூங்கு அப்படின்றாங்க. நம்ம தலையாட்டுறோம். இது ஒரு காம்பராங்க, நம்ம ஜெட்டி போட்டு அப்பேன். இவனால தான் எல்லாமே. ஆனால் புது ஆடியன்ஸ், திடீர்னு புது ஆடியன்ஸ் பார்க்க மாட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்காக நான் சொல்ல மாட்டேன். அவங்க திட்டிட்டு இருப்பான். அவன் என்ன சொல்றானா, இந்த ஒய்ஃப் ஏன் லேட்டா வர அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இவன் சொல்றான், இவன் கேட்டிருக்கான், அதுக்கு நான் வந்து நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு தான் சொல்றாங்க. அப்புறம் உன்னை பத்தி தெரியாதா சொல்லி திட்டிட்டு நம்மள திட்டுறான். எதுக்கு காது போட்டுட்டு இருக்க, போய் தூங்குடான்றான். போய் நம்ம தூங்க போறோம். ஓகே, அவனை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அந்த டெவில. கதவுனா திறந்துருக்கு. வா, செம பெருசு பெட்டு. இது நம்ம பெட்டு. க்ளோஸ் ஆகிடும். ஓகே வாங்க தூங்கு. சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்கு. சும்மாவே நான் பேசுறது கேட்குது. இதுக்காகவே நான் கொஞ்சம் எப்படி ஹை பிச்சோட பேசுகிறேன். இப்போ இப்படி பேசுறேன்ல, அதெல்லாம் கேட்காது உங்களுக்கு. இந்த சவுண்டு தான் கேட்கும். இதோ இப்போ பேசுறேன்ல, ரொம்ப கம்மி பண்ணுற ராசா. ஆல்ரெடி ரொம்ப கேட்கும் இது. நான் ஃபோர்ஸா 3 கூட நான் டவுன்லோட் பண்ணிச்சு, அதான் இது பண்ணி வச்சிருக்கேன், ரெக்கார்ட் பண்ணி. அது ஃபுல்லாக சவுண்டு இருக்குதா. 2 வாட்டி பண்ணேன், 2 வாட்டியும் அது இது பண்ண மறந்துட்டேன். அதனால் ஓகே வந்துட்டான். ரெட் ஃபேஸு, இந்த ரெட் ஃபேஸ் வச்சுக்கோங்க. நமக்காக கிஃப்ட் வச்சுட்டு போகிறான். க்ளாசட் கிட்ட போகிறான். ஓ நம்ம கிஃப்ட்னு சொல்கிறான். ரெட் ஃபேஸ் வச்சுட்டு போயிருக்கான். நோவேன்றாங்க. இந்த டால் சொல்லுது அது பேர் ராணா. உன்னால பேச முடியுமா சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் என்னை வந்து மேஜிக்கால கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்னோட பேர் தான் என்னோட பேர் அப்படின்றான். என்னோட மாஸ்டர் உனக்காக தான் உருவாக்கியிருக்காரு அப்படி சொல்றான். நம்ம கேட்க எதுக்கு உன் தலை அப்படியே கொஞ்சம் லூஸா இருக்குன்னு கேட்குறோம். கழுத்து. ஓகே, மேக்ஸ் மெசேஜ் ஜஸ்ட் ஃப்ளோ கம்பேர்ட் டு அதர்ஸ். ஓகே, அவர் மிஸ்டேக் பண்ணா இது பண்ணுவாரா, அடிப்பாரா திட்டுவாரா சரி தெரியல. இம்பார்ட்டன்ட் நவ் ஐ எம் ஓகே. நான் உன்னோட ஃப்ரெண்ட், அதான் இப்போ இம்பார்ட்டன்ட்றான். இவன் நல்லதுன்றான். வாண்ட் டு ப்ளே சம்திங் வித் மீ. நீ எதனா ப்ளே பண்ணுறான் ஆசைப்படியா நம்ம கேட்குறோம். இவன் சொல்கிறான், பொம்மைங்கள்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் க்ளோசெட்டில், எனக்காக நீ எடுத்து தருவியா அப்படி கேட்குது. வாங்க இந்த ஸ்டோரில் இருக்கா பார்க்கலாம். திறக்க மாட்டேங்குது, திறக்காது. பையன் திரும்பி பண்ண சொல்கிறான். மை பெஸ்ட்டு. நம்ம பெஸ்ட்டு கொடுத்துட்டோமா, இருந்தாலும் திறக்க முடியும்.
ஏய் அதுக்கு பசிதான், போய் நீ எதனா சாப்பிடுன்றான். நம்ம கேட்குறோம், நீ டால் நீ எப்படி சாப்பிடுன்னு கேட்குறோம். அதுக்கு அவன் சொல்கிறான், இது ஏய் நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி எங்கள் மாஸ்டர் உன்னையும் என்னையும் லிங்க் பண்ணி வச்சிருக்காரு அப்படி சொல்கிறான். ஓகே நம்ம அமேசிங் சொல்கிறோம். ஓகே நம்ம போய் சாப்பிடணுமா? கொஞ்சம் வரோம் சாப்பிடணும் போய். எங்கே இல்லை சாப்பாடு, ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். திறக்க முடியல. ஓ ஓகே இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அம்மா வந்து உனக்கு சாப்பாடை நான் ஃப்ரிட்ஜில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே இது எங்கே இருக்குது? இங்கே இருக்கலாமா? உனக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், நான் ஒர்க்குக்கு போயிருக்கேன், நாளைக்கு தான் வருவேன், நாளைக்கு வந்து உன்னை கூட்டின்னு போயிடுறேன் அப்படின்றாங்க. அப்பாவும் அம்மாவும் டைவர்ஸ் பண்ண போகிறாங்க போல இருக்கு. டிவோர்ஸோ பண்ண போகிறாங்க போல இருக்கு. இதில் யூஸ் பண்ணிடலாம். அப்படியே இன்றைக்கே கூட்டிட்டு போகாமல் என்னை அந்த ஆள் கூட தனியாக விட்டுட்டு நீங்கள் ஒர்க்குக்கு போயிருக்கீங்க. இங்கே வச்சா போதுமா? எப்படி சாப்பிட்றது? இது வந்து சாப்பிடணுமா? எப்படா சாப்பிட்றது? இது உன்னோட ஃபேவரட் டிஷ் அப்படின்றான். சாப்பிட சொல்கிறானே, எப்படி சாப்பிட்றதுனா? அவனாவே சாப்பிட்றானா? ஏய் திரும்பி வருது சாப்பாடு. நீ ஆச்சரியமா கேட்குறான். ஏய் இந்த இதை யாரோ குடிக்கிற மாதிரி வருது பாட்டிலு. ஓகே அந்த ரெட் ரோஸ் வந்துட்டு போகிறான். பாட்டில் உடையுது. ஜஸ்ட் இந்த பாட்டில் வந்து பார்த்தா அவங்க அப்பா இவன் அடிப்பாரான். டேடா டோன்ட் வரி டேடா. ஓகே நீ கவலைப்படாத, என்னோட மாஸ்டர் உங்கள் டேடை எங்கேயோ எடுத்துன்னு போயிட்டாரு. என்ன சொல்கிற கேட்குறோம் நம்ம. எனக்கு எடுத்துப்போம். எப்படி எடுக்குது? அப்புறம் அவன் எடுக்குது. இவனுக்கு எடுக்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. டேடை போய் பார்க்கணுமா உள்ள இருக்காரா இல்லையான்னு. இங்கே இருக்கான். அதான் நான் சொன்னால எங்கள் மாஸ்டர் எடுத்துட்டு போயிட்டாரு. எதுக்கு கேட்குறான்? உங்கள் அப்பா கெட்ட பர்சன், கெட்ட பேட் பர்சன் அப்படி சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்றாங்க. என்ன சொல்லுவானா இதெல்லாம் புரியும். இவன் வந்து இது பண்ணுறான், உங்கள் அப்பாவுக்காக பேசுகிறான். உங்கள் அப்பா நல்லவர் தான், அதுக்கு இது சொல்லி உங்கள் அப்பா நல்லவன் கிடையாது, அவன் கெட்டவன் அப்படின்னு. இல்லை எங்கள் அப்பா நல்லவன் சொல்லி அவ்வளோ பாசம் வச்சிருக்கான் அவங்க அப்பா மேலே, அதைத்தான் சொல்கிறேன். ஓகே அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா போகிற இடத்த இவன் ரூட்டு காமிக்க போகிறானா. போஸ்டரில் போய் ரூட்டு பார்த்து போ அப்படின்றான். ஷார்ட் கட் ஆகுது. எப்படா திறக்குது? இந்த க்ளோசட்டா அந்த க்ளோசட்டா? இந்த க்ளோசட் தானே, அந்த க்ளோசட்டா ஓப்பன் பண்ணி இவனோட எல்லாத்துலேயும் இருக்கும். ஸ்டில் ஐ கேன் ஓப்பன் தட் இஸ் ஓகே. இப்போ போய் நான் அந்த க்ளோசட்டில் ஓப்பன் பண்ணோம். இது போர்ட்டல் மாதிரியா இந்த க்ளோசெட்டு? இது எங்கே வேணால் போகுமா, இன்க்ளூடிங் உங்கள் அப்பா இடத்துக்குள்ள போகுமா? கிவ் அ ட்ரெயின் தான். ஓகே இதுக்கு ஒரு இது மாதிரி பண்ணுமா? அதுக்கு போய் இது எடுத்துனுவான்றான், ரேடியோ. உங்கள் அப்பா ரேடியோ எங்கே இருக்கும்? நான் ஏன் வெளியே வந்து தர்றேன்? இதுவே இந்த ரூம்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். இது முன்னாடி போகணுன்றாங்க.
எப்படி போறது? இங்கே போகணுமா? ஏதோ எலவேட்டர் பட்டன் மாதிரி வருமா? என்னது? ரைட் ஃப்ரீக்வன்சி the door will open. இது மாதிரியா? பட்டன் மாதிரியா? இந்த இடம் கிடையாது. மூடுறா மூடுறா. Seems like yes yes yes. எலவேட்டர் மாதிரியா? ஒரு பட்டன் போகுமா? ஜாப்பனீஸ் பே மாதிரியே இருக்கு. மூடுறா மூடுறா கதுவே. எங்க அப்பா இடமா? ஓகே இது உள்ள போன்றான். இதான் உங்க அப்பா இருக்கிற இடம்ன்றான். கொடுத்தாச்சு. எங்க போகுது? நான் பாட்டு இங்க ஒண்ணுமே இல்லையா? இங்க ஏதோ இதெல்லாம் இருக்கு. எங்கடா இங்க இருக்காங்க. இது மாதிரி ஒன்று இருக்கு. கிட்ட நான் எப்படி பேசுறது? வாட்ஸ்அப் வந்து இந்த கேட்டு ஐ எம் லுக்கிங் ஃபார் டேட் இருந்து டிஸ்கிரைப் இது. நம்ம அப்பா பேர் ப்ரூஸ்ன்றோம். வெயிட் மூமெண்ட் இருந்து இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க. உங்கள் அப்பா நல்லவரா கெட்டவரா கேட்குது. எங்கள் அப்பா வந்து நல்ல பர்சன், கைண்ட் ஆஃப் அ பர்சன். ஓகே எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் கோவப்படுறவர் அப்படி சொல்கிறான். அப்போனா அவர் கெட்டவர் அப்படின்றான். இந்த ஸ்டில் மெனி ப்ரூஸ் இருக்காங்களாம். திரும்பியும் நிறைய ப்ரூஸ் இருக்காங்களாம். இன்னும் கொஞ்சம் சொல்கிறான். நாட் அதான் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வேணும் எனக்கு அப்படி கேட்குது. ஓகே இது இவன் என்ன அறைவாரு அப்படி சொல்கிறான். அண்டு தட்ஸ் ஆல், அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. The door behind youன்றான். நீங்க கிட்ட பூன்றாங்க. ஜஸ்ட் கெட் இஸ் டெல்டா. சாரி கைஸ், யாரா நீங்க அப்படின்றோம். நாங்கள் கிட்ஸு, நாங்களும் எங்கள் பேரண்ட்ஸை தேடிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. ஜஸ்ட் ஸ்டேயிங் ஹியர் ஃபார் பிட். இங்கே அவங்க உட்காந்துட்டு இருக்காங்களாம். நீயும் எங்கள் கூட ஜாயின் ஆகிட்டே கேட்குறான். ஐ எம் சாரி ஐ எம் அறின்றான். see you laterன்றான். மார்க்கமாக சொல்கிறான். என்ன சொல்கிறானுங்கன்னா, நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம், எங்கள் கூட ஜாயின் ஆகிட்டே கேட்குறோம், நம்ம வேலையில் இருக்கோம்ப்பா அப்படின்றோம். அதுக்கு see you laterன்றான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை. போடு. அடா எங்கள் அப்பாவுக்கு ஃபிக்ஸ் வந்துச்சா? ப்ளீஸ் ஸ்டாப் பனிஷிங் மீ. ஓகே என்னை பனிஷ் பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணுங்கன்னு கதறாரு இவரு. மீ டேடுன்றோம். ப்ளீஸ் ஸ்டாப் பனிஷிங் மீன்றோம். என்ன ஆச்சு நம்ம கேட்கணும் அதுக்கு. அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்றோம். ரெட் ஃபேஸ் வந்து நம்ம கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்றான். இவன் திரும்பி அதே தான் சொல்கிறான், என்னை பனிஷ் பண்ணாதீங்கன்ட்டு. இங்கே ஒரு கார்டு இருக்குது, எடுத்துப்போம். ஸ்பெல்லுன்னு போட்டுருக்கு. ஷீ ரியலாகவே போயிட்டேங்க. ஓகே இந்த க்ளோசட்லேருந்து எந்திரிச்சிட்டோம். ஓகே நம்ம அம்மாவை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி பயம். ஏய் நம்ம அம்மாவை பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது. ஓகே கழுத்து அப்படியே கீழே இறங்கி மேலே வருது. வாட்ஸ் ராங் வித் யூ கேட்குறாங்க. எதுக்கு க்ளோசட்டில் ரைட் பண்ணிட்டு இருக்க அப்படி கேட்குறாங்க. ஓ அப்போ அந்த சீன் அப்போ கிடையாதா? அப்போ தப்பா சொல்லிட்டேங்க. வந்து நமக்கு சமைச்சிட்டு வேலைக்கு போயிருக்காங்க. இப்போதான் நம்மளை விட்டு போவாங்க. மோசமான லாங் ஸ்டோரி லெட் மீ எக்ஸ்பிளைன். ஓகே என்ன நடந்ததுன்னா, பெரிய கதை அப்படி சொல்கிறோம். என்னை எக்ஸ்பிளைன் பண்ண அப்படி தான் கேட்குறோம். ஹவ் இஸ் த டவுன் டூயிங் இட்ஸ் வாட் ரைட் அப்படின்னு என்ன சொல்ல வராங்க? ஐயோ நான் தட்டி டேக் மெடிசன். ஓகே வந்தா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அதுக்கு இவங்க ஏதோ லூசு மாதிரி வளரான் சின்ன பையன் அப்படி சொல்லி மெடிசன் எடுத்துக்கொண்டாங்க. எல்லா டைமும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி சொல்லிட்டு இருக்க, அந்த ஸ்டூபிட் ஆளை வச்சு அப்படி சொல்கிறாங்க.
ஓகே மிட் நைட் ஆல்ரெடி. ஓகே உனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லி இது ஆல்ரெடி மிட் நைட் அப்படி சொல்றாங்க. அம்மா விட்டு மட்டும் போயிடாதம்மா, இருமா, இப்போ கூட ஒன்றும் இல்லைம்மா. ஓகே போகணுமா? ஓகே இந்த கேம் பிளேலாம் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன், ஆனால் அப்போ ரிலீஸ் ஆகும்போது பார்த்தேன். இதெல்லாம் புதுசாக வர மாதிரி எனக்கு. நீ ஆல் டைட்டாக கேட்குறாங்க நம்ம அம்மா. நம்ம அம்மாவை பார்க்கறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. இப்போ ஃபீல் பெட்டர் பண்ணிட்டேன் அப்படி கேட்குறோம். இட்ஸ் மிஸ்டர் ரெட் ஃபேஸ் அப்படி சொல்லுவாங்க. இட்ஸ் ஆல் ரைட். இவங்க அதான் தட்டி விடுறான், சின்ன பையன் ஏதோ சொல்கிறான், நீ தூங்கு அப்படின்றாங்க. இப்பதான் சொன்னாங்களா அந்த டைலாக? இல்லை இப்போ சொல்ல மாட்டேன். ஓ நம்ம கூட படுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இப்போ பார்த்தா ஆளை காணும். நம்ம பயந்துட்டு திரும்பியும் நம்ம அம்மாவை தேடி போவோம். நம்ம அம்மா எங்கே காணும்? எங்கே இருக்காங்க? கேடான்னு கேட்டு அடி வாங்கியிருக்கிறான்னு. யார்கிட்ட அடி வாங்கியிருக்கு? நம்ம என்ன ஆச்சுன்னு கேட்குறோம். என் மாஸ்டர் நடிச்சிட்டாரு அப்படின்னு. ஓகே நம்ம பண்ண தப்புனால அது அடி வாங்கியிருக்கா. நம்ம கேட்குறோம், நம்ம அந்த இதுக்கு போனோம்ல, அதனால அவங்க மாஸ்டர் அடிச்சிருக்காங்க. அப்புறம் கேட்குறோம் எங்கள் அம்மா எங்கன்னு. எங்கள் மாஸ்டர் உங்கள் அம்மாவை தூக்கின்னு போயிட்டாங்க அப்படி சொல்கிறோம். அதுக்கு என்ன என்ன அப்படி கேட்குறோம். வாட் ஹேப்பன் பண்ணுறோம். என்னால் தடுத்து நிறுத்த முடியல அப்படின்னு அந்த இது சொல்லுது ஆளு. காசி கம்பேக், நீ ஓடி போ, திரும்பி அவர் வரப்போறாரு. இவன் சொல்றான் இல்ல நான் எங்க அம்மாவை சேவ் பண்ணணும் எங்க அப்பாவையும் அப்படின்றான். எங்க அப்பா அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான். சி வாட் ஹி டிட் டு மீ, நீ பார்க்கல எனக்கு என்ன பண்ணியிருக்கான் நீ பார்க்கல அப்படின்னு சொல்லி இவனை பயமுறுத்துறான். இவன் ஆர்கியூ பண்றான், போ போய் ஒளிஞ்சுக்கோ வந்துட போறாரு. ஓகே நம்ம அந்த ஸ்பெல்லை காமிக்கிறோம். அந்த டால் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குது. ஐ ஃபவுண்ட் திஸ் ஐ திங்க். ஓகே இதை வச்சு என்னால் அந்த இதை மிஸ்டர் ஃபேஸ் இது பண்ண முடியும் சொல்கிறான், டிஃபீட் பண்ண முடியும்னு. டேய் பேச விடாதீங்கடா, கமான் ப்ளீஸ். இதெல்லாம் உங்களுக்கு புரியும், இருந்தாலும் சொல்லி தொலையணும் எனக்கு. வேர் இஸ் யுவர், ஐயோ தட்டி விட்டேனே. எங்கே போகணும் தெரியலையே. வெளில போகணுமா? ஓகே நான் பாட்டுன்னு வந்துட்டேன். இங்கே தானா? ஸ்பெல்லுக்கு இன்னும் கலராக எழுதிது. அந்த 3 பசங்க இங்கே வெயிட் பண்ணாங்க தெரியுமா, ஒரு ரூம் பார்க்குறாங்க எதையோ. அந்த டோரையே பார்க்குறாங்க. அந்த டோருக்குள்ளே போய் ஏய் ஆனா க்ளோ த ஸ்பெல் அண்டு டேக் கவர். ஓகே இந்த ஸ்பெல்லை தூக்கி போகணுமா? எப்படி போகிறது? கவர் எடுத்துக்கோங்க. ஓகே அங்கே யாரோ அழுகுறாங்க, ஏதோ ஒரு லேடி. லேடி யாருன்னா யாருன்னே தெரியல. கவர் எடுத்துக்கங்க. கவர்னா எப்படி எடுக்குது? அதில் போய் எடுக்கணுமா? காமிச்சு கவர் எடுத்துட்டேன். என்ன ஆகுது? ரெட் ஃபேஸ் போறான். உள்ள போய் என்ன ஆச்சு? என்னடா உள்ள போய் கதவு மூடிட்ட? அழிஞ்சிட்டான். ரெட் ஃபேஸ் அழிஞ்சிட்டான். இந்த டால் பேசணுமா? இல்லை டால் பேச முடியுது. உள்ள ஓடிடணும். சர்வம் ஓடிடணும். அநியாயத்துக்கு பாருங்க, வெறும் 50 MB கேம் இது. வந்தாச்சு.
எங்கடா போகுது? ஓ இங்க இருக்காட்டாளு. ஐயோ திரும்பி ரான் அடிச்சிட்டானுங்களா? திரும்பி மாஸ்டர் அவங்க மாஸ்டர் டிஃபீட் ஆனனால அந்த மாஸ்டர் தானே இவங்க உருவாக்குனாங்க. அதனால இந்த டாலும் டிசப்பியர் ஆகுது. டோன்ட் வரி, திஸ் இஸ் ஐ வாண்டட். ஓகே இதுக்கும் இதான் வேணுமா? நீ போய் உங்கள் பேரண்ட்ஸை பாரு வெளியே அப்படின்ட்டாங்க. பேரண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் உங்களை நான் காப்பாற்றிருக்கேன் பேரண்ட்ஸ். டேடு நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறோம் நம்ம சந்தோஷமா. அவங்க சந்தோஷமாக சொல்கிற பிள்ளைக்கு அடிக்கிறாரு அவங்க அப்பா. அம்மாவை திட்டுறாரு. இவங்க அம்மா நான் ஒர்க்கில் பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போய் சொல்லாத இப்படி சொல்லி திட்டுறாரு அவரு. இவங்களும் ஆர்கியூ பண்ணுறாங்க. நீ மட்டும் நல்லவனா அப்படி இப்படி சொல்லி நானாவது வேலை செய்கிறேன், நான் வீட்டுக்கு மணி எடுத்துகிட்டு வரேன், நான் என் குழந்தைய பார்த்துக்கிறேன், நீ அது கூட பண்ண மாட்டேங்கிற அப்படி சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு திரும்பி போட்டு ஒரு அறை வைக்கிறேன். ஓகே இப்போதான் கேட்குறாங்க டிவோர்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஸ்டே ரைட் தேர். ஓகே இப்போதான் இந்த அம்மா பெரிய தப்பு பண்ணிட்டு நம்மளை விட்டு போயிடுச்சு. நான் நாளைக்கு என் குழந்தைய எடுத்துன்னு போயிடுறேன் அப்படி சொல்லுது. அப்படியே கையோட கொண்டு போயிருந்தா கூட இன்னைக்கு இந்த கேம் உருவாயிருக்காது. ஏன் இல்லை எதுக்கு? ஓகே இந்த அப்பா கிட்ட வேற இந்த அப்பாவை வேற பார்க்கணுமா? ரூம் பார்க்குறோம் போய் நம்ம தூங்கிடுவோம். திறடா கதவு திறடா. ஐயோ திறக்க முடியல. இந்த கதவு திறந்துட்டான். எங்கடா நான் போய் தூங்குவேன்? இந்த கதவு மட்டும் திறக்கிற மாதிரி வச்சிருக்கேங்க. நான் எப்படி போய் தூங்குவேன்? இந்த கதவு திறக்க முடியாது. என்ன பண்ணும்? அப்பா கிட்ட பேசணுமா? அன்பு அப்பா கிட்ட அப்பா. ஓகே பேசுகிறோம். ஓகே அந்த ஃபஸ்ட்டு டைம் பண்ணிச்சு பாருங்க, ஒரு பாட்டில் வெடிஞ்சு லிங்க் ஆகுது பாருங்க. அதிகமாக நடக்குது. பாட்டில் நடக்குது. தலைவரோட மூஞ்சி ரெஃப்யூஸ் ஆகிடுச்சு. ஓகே அவங்க அம்மா சொன்னாங்களே நாளைக்கு நான் என் குழந்தைய கூப்பிட்டு போயிடுவேன், அதை நான் நடக்க விட மட்டும் சொல்கிறாங்க. ஓகே இந்த கேம்லேயே தான் முக்கியமான பாட்டுங்க. சார் ஸ்டோரி ஏன் கேட்டேன்னு கூட இருக்கு. குழந்தைய அவன் போட்டு தருவான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சுக்காரு. ஓகே இப்போ புரியுதா? அந்த ரெட் ஃபேஸ் இவன் தான், அவனை வச்சு தான் மீன் பண்ணுறாங்க. என்னடா கிடையாது ரான் சொல்லுது. ஐ எம் வெரி சாரி யுவர் கிளாஸ் செட் ஐ திங்க் இப்போ ஓப்பன் ஆகிடும் பாரு உங்கள் கிளாஸ் செட் அப்படின்றான். நம்மளதான் போட்டதில்லை இதுக்குள்ளே போட்டானே அப்புறம் என்ன? ஓகே அவ்வளோதான் மூஞ்ச பாருங்க எவ்வளோ மாறி ஒரு மாதிரி செதஞ்சிருக்கு. சி உன்னை காப்பாற்றின முன்னையே என்னது ரிஜெக்ட். ஓகே அதான் சொல்றாங்க, நீ தான் உங்க அப்பா காப்பாத்த நினைச்சீங்க படு அப்படின்னு. ஓகே நான் மெனி வேஸ் சொன்னேன், நிறைய வேஸ்ல சொன்னேன் உங்க அப்பா கேட்டவருன்னு. எல்லா டைமும் நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படி சொல்றான். ஒன்ஸ் வேக் அப் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே எத்தனை நாள் நான் செத்து இருக்கேன் கேட்குறான். 14 days. இட் கான் பி தட் லாங். ஓகே என் பேரண்ட்ஸ் உண்மையிலே என்ன நினச்சின்னு கேட்குறாங்க. உங்கள் அப்பா வந்து உன்னை கொலை பண்ணிட்டு சீப் மோட்டல் ரூமில் போய் தங்கிட்டாரு, அதான் ஒழிஞ்சிக்கிட்டாரு அப்படின்ட்டாங்க.
கேரியா இருக்கு. இந்த கிராஃபிக்ஸ்க்கு கேரியா இருக்கு. ஓ வித் கம்பம். ஓ ஓகே 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 ஓகே. அதான் அப்போ என்ன பனிஷ் பண்ணாதீங்கன்னாங்க. இவன் இந்த மாதிரி ஸ்கேரியா வந்து அவங்க அப்பாவை பயமுறுத்திருக்கான் ஹோட்டல்ல. எங்க அம்மா என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. எங்க அம்மா மறுநாள் வந்து பார்த்துருக்காங்க. கண்ணுன்னு சொல்லி பார்த்துருக்காங்க க்ளோசெட்ல. அவங்களோட க்ளோசெட்ல பார்த்துட்டு இப்போ நம்ம க்ளோசெட் பார்த்துருங்க. அவ்வளோதான். கூட்டின்னு போய் இன்னும் இதெல்லாம் வந்திருக்குமாம்மா. ஏமா என்னை விட்டு போனேன். போமா நீ உமாதாம்மா தப்பு. அந்த ஆள் அப்படி பண்றான்னு தெரிஞ்சும் என்ன அந்த ஆளு கூட விட்டு போயிருக்கேன். ஓகே, இப்போ புரியுதா? அந்த இதுல வந்து நம்ம கொலையை நம்மளே காப்பாத்திருக்கோம். எனக்கு புரியும், வெயிட் பண்ணு. ஓகே, உங்க போலீஸா? ஏதாவது க்ளூ இருக்கா? உங்க ஹஸ்பண்ட் எங்க ஒழிஞ்சிருக்காருன்ட்டு அப்படி கேக்குறாங்க. இவங்களுக்கு எனக்கு தெரியாது சொல்றாங்க இவங்க. இவரு எதுக்கு நம்மள பாக்குறது? ஓகே, நம்ம தூக்கி போட்டாலும் ஒரு ஸ்பெல்லு. இது வந்து அந்த அப்பாவை காட்டி கொடுக்குற இடம். அவர் மோட்டல்ல தான் இருக்காருன்னு. புரியுதா? புரியும் நினைக்கிறேன். அவ்வளவு காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. நம்மளே காப்பாத்திக்கிறோம். நான் அதான் எப்படி சொல்றது, புரியும்பா உங்களுக்கு? வாயில சொல்ல தெரியல எனக்கு. எல்லாம் ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு கேம் பிளே பார்த்தா புரியும். நெக்ஸ்ட் என்னாச்சு? அதான் நியூஸ்ல வந்து கில்லர் ஃபாதர் அரெஸ்டட்னு. நம்ம அப்பா நம்மளை கொலை பண்ணிட்டாரு. அதனால நம்ம அப்பாவை நம்ம எப்படி சொல்றது, செத்தும் நம்ம கொலைய வந்து போலீஸ்க்கு தெரிய வச்சிருக்கோம். அவ்வளோதாங்க ஸ்டோரி. இது வந்து கேம் பிளேல ரொம்ப அழகா சூப்பராக காமிச்சிருக்காங்க. அதான் இந்த கேம் பாப்புலர் ஆகிறதுக்கு காரணமே. அதுவும் இது ட்ரூ ஸ்டோரிலாம் சொல்றாங்க. உண்மையா தெரியல, இருங்க. பார்ட் 2 வேற வரணும். இது சீசன் 1, சீசன் 2 வேற வரணும். ஓகே, அந்த பசங்க கூப்பிடுறானுங்க, பாப்பா தம்பி அப்படின்றானுங்க. இப்போ இது புரியுதா? இவங்களும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இறந்த பசங்க தான். இந்த பொண்ணை புதைச்சிருக்காங்க, இவனை எரிச்சிருக்கானுங்க, அந்த பையனை கொலை பண்ணிட்டு பூட்டில் போட்டிருக்காங்க. நம்மள க்ளோசெட்டில் போட்டாங்க. அவங்க இது இங்கெல்லாம் அவ்வளோ நடக்காது. இங்கே நடக்கும், ஆனால் வெஸ்டர்னில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குமா. ஆனால் அந்த இடத்துல சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இந்த கேமு. வெஸ்டர்ன்லாம் இந்த மாதிரி இது பண்ணுற பேரண்ட்ஸ் இருந்தாங்க. சூப்பரான ஸ்டோரி, வேற லெவல். இது மட்டும் நான் பார்க்காம வீடியோ போட்டிருந்தேன்னா சூப்பராக இருந்திருக்கும். நான் ஸ்டோரி கேட்டனால எனக்கு இதுவாக இருக்குது. ஸ்டோரி கேட்டே சூப்பராக இருக்கு பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. எவ்வளோதான்ப்பா கேம் பிளே. இந்த கேம் பிளே முடிச்சுப்போமா? திரும்பி இன்ட்ரோவோட ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிச்சுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். குத்துற போறானுங்க.